நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரணவம் போட்டு ஓம் அப்படின்னு எழுதுவாங்க. அது ஓம் அல்ல, அவும் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல பிரணவ் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கோம். ஏன்னா சுழியம், 3 சுழியம். அது எங்க இருக்கும்? தலையில இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, 6 6 6ன்னு போட்டு காமிச்சிருப்பாங்க படங்கள்ல எல்லாம். நம்ம அதையவே மைண்ட்ல வச்சிருப்போம். 666ங்கிறது சாத்தானுடைய எண் அப்படி. அதல்ல, 3 சுழியம் என்பது சாத்தானுடைய எண். ஓவல்னு படிக்க கூடாது. அது அவும் தான். அது அவம். அது அவு தான் படிக்கணும். அதாவது ஆரஞ்சு எப்படி அகரத்தினுடைய உச்சரிப்புல படிக்கிறோம், அதே போல் இந்த ஓவம்ங்கிற அந்த ஓவல்ங்கிற வார்த்தைய அகரத்தினுடைய உச்சரிப்புல தான் படிக்கணும். சோ இந்த அகர உகரம் சேர்க்கும் போது அது 1 to 8 வரைக்கும் உள்ள எண்கள் தான் எண். எண் என்பதே 80 அப்படின்னா என்னது, 8 போட்டு 0 போடுவோம். அதுல 0வும் 9ம் பிரணவ ரகசியத்தை அறிந்தோர்கள் யாருமே இங்க கிடையாது. அதனாலதான் பிரம்மத்திற்கே தெரியாமல் என்ன பண்றாரு, முருகப்பெருமான் சொல்லி கொடுக்கிறார். அதாவது பிரம்மதேவருக்கே தெரியாத ஒன்ற முருகப்பெருமான் சொல்றார். நம்ம என்ன பண்றோம், பிரம்மதேவருக்கே தெரியாத பிரணவத்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், கத்து வச்சுக்கிட்டோம். கத்து வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. எத்தனையோ குருமார்கள் பிரணவ ரகசியம் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவர்களும் என்ன பண்றாங்க, பிரணவ ரகசியம் அப்படிங்கிறத கத்துக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம பிராக்டிக்கலா யோசிக்கலாம். பிரணவ ரகசியம்ங்கிறது ஒரு ஆன்மீகத்துல வரக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதில் வரக்கூடிய ஒரு விஷயத்த ஆன்மீக நோக்கோடைய பார்க்கலாமே. அதுல முருகப்பெருமான் பிரம்மனுக்கு உபதேசிச்ச ஒரு விஷயம், அதாவது பிரம்மனுக்கு தெரியல அடியே இருக்கு பிரணவங்கிற ஒரு விஷயம். ஆனால் பிரம்மத்திற்கு தெரியாதனால முருகன் என்ன பண்றாரு, பிரம்மனுக்கு உபதேசிக்கிறார். அதனை சிவபெருமானும் அப்புறம் கேட்கிறாருங்கிற ஒரு கதை வருது. இப்போ அதை அப்படியே கொண்டு வாங்க. பிரம்மத்திற்கே தெரியாத ஒரு விஷயம், அதாவது இந்த உலகில் படைப்பு கடவுளாக விளங்கும் பிரம்மத்திற்கே தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு என்ன பண்றோம், கூவி 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 பிரணவ ரகசியம்னு சொல்லிட்டு இருக்கும். அது எப்பொழுதுமே ரகசியம் தானே. ரகசியம் எப்பொழுதுமே ரகசியம் தான். ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அது ரகசியம் ஆகாது. வார்த்தை புரியுது இல்லையா? ரகசியம் எப்பொழுதுமே ரகசியம். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினால் அது ரகசியம் ஆகாது. அப்படித்தான் இந்த பிரணவ ரகசியமும். ஏனெனில் பிரணவ ரகசியத்தை அறிந்தோர்கள் யாருமே இங்க கிடையாது. ஏனெனில் அது ஒரு ரகசியம். அதனாலதான் பிரம்மத்திற்கே தெரியாமல் என்ன பண்றாரு, முருகப்பெருமான் சொல்லி கொடுக்கிறார். அதாவது பிரம்மதேவருக்கே தெரியாத ஒன்ற முருகப்பெருமான் சொல்றார். நம்ம என்ன பண்றோம், பிரம்மதேவருக்கே தெரியாத பிரணவத்தை நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், கத்து வச்சுக்கிட்டோம். கத்து வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே கேட்டுக்கிட்டாங்க. பிரணவம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு தெரிஞ்சாதான் அதில் இருக்கக்கூடிய ரகசியத்திற்கு விளக்கம் கிடைக்கும். அப்ப ரகசியத்திற்கு விளக்கம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரணவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ பிரணவம்னா என்னன்னு சொல்றேன், ஆனால் ரகசியம் ரகசியம் தான். பிரணவம் என்பது அந்த வார்த்தையை இரண்டா பிரிச்சு பாரு. பிரணவம், பிரணவம் அல்லது அவும். அவும் இதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரணவம் போட்டு ஓம் அப்படின்னு எழுதுவாங்க. அது ஓம் அல்ல, அவும் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல பிரணவ் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கோம். பிரணவம், பிரணவ் அதாவது அவு அப்படிங்கிற சப்தம் தான். அதை தாண்டி அது என்ன ஆயிருச்சு, ஓவா மாறிடுச்சு. அந்த ஓவா எப்படி மாறுச்சுங்கிற கதையை நான் சொல்லித்தரேன், ஏன்னா அதுவும் தெரிஞ்சுக்குங்க. நம்ம இந்த நவம் அப்படிங்கிற வார்த்தையும் அவும் அப்படிங்கிற வார்த்தையும், ஃபர்ஸ்ட் இந்த நவம்ங்கிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு அர்த்தம் தெரியுமில்ல எல்லோருக்குமே. நவம்னா என்ன, நவம்னா ஃபர்ஸ்ட் விஷயம், புதிது எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நவம்னா 9. நவம்னா 9. நம்ம ஆரம்பத்துல எண்களை பற்றி படிக்கும் போது ஒரு வகுப்புல பார்த்திருக்கோம். 1 to 8 வரைக்கும் உள்ள எண்கள் தான் எண். எண் என்பதே 80 அப்படின்னா என்னது, 8 போட்டு 0 போடுவோம். அப்ப எண் என்றாலே 8 தான்.
1 to 8 வரைக்கும். அதுல 0வும் 9ம் எந்த எண் கூட கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் அதே எண் தான் கிடைக்கும். 0வும் 9 மட்டும். நம்ம இதை ஏற்கனவே பிரிச்சிருப்போம். நடுவுல 0 போட்டு சைட்ல அந்த எண்களை எண்கணித முறைகள் பிரகாரம் நம்ம என்ன பண்ணிருப்போம், அடுக்கி மீண்டும் நடுவுலயே அந்த 9 போடுவோம். இதத்தான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. 9 என்கிற எண் தலைகீழா மாறி 6ங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு. இன்னைக்கு 7, 8, 6ல பாக்கலாம் இதை நீங்க. சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. சாத்தானுடைய குறியீடுன்னு. சாத்தானுடைய குறியீடு என்னது? 666. 3 6கள் எங்க இருக்கும்? தலையில இருக்குன்னு சொல்லுவாங்க. அது 3 6கள் அல்ல, 3 சுழி. எல்லாருக்குமே ஒற்றை சுழி இரட்டை சுழி தான் அதிகமா இருக்கும். ஆனால் சாத்தானுடைய இனத்திற்கு, அதனாலதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அதைய. அதாவது சாத்தானுடைய ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இனம் வெளிவருது அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் பர்டிகுலரா என்ன இருக்கும்? 3 சுழி இருக்கும். அந்த சுழியம்ங்கிறது என்ன? 0. அந்த சுழியம்ங்கிறது 0. அது அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு இப்படி, அதாவது அந்த சுழி பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு இப்படி வரும். அது 9ங்கிற ஒரு எண்ணை குறிப்பிடுவது. அதாவது சுழியம் 0. 0வும் 9 தான் ஒரே எண். அந்த 0 9 அதே போல் தான் 786ங்கிறது. அது 780 அல்லது 789. ஏனெனில் முடிவை குறிப்பிடக்கூடியது. நம்ம பிறையில தான் போட்டிருப்பாங்க. அது 786ங்கிறது இந்த 6 அல்ல. 7 8 அதற்கப்புறம் இருப்பது 6 அல்ல, அது 0 அல்லது 9ன்னு அர்த்தம். அதாவது அஷ்டமத்துக்கு பிறகு அந்த 7 8 அதற்கப்புறம் 0 என்ற நிலையை எட்டும் நிலவு. அன்றைக்கு பாத்தீங்கன்னா 8ங்கிறது ஒரு முடிவா இருந்தது. அஷ்டமம் அஸ்தமம் அஸ்தம் அப்படிங்கிற முடிவு நிலையை எட்டியது. மேலும் 1 to 8 வரைக்கும் தானே எண்களுடைய ஆதிக்கமே. அந்த 8க்கு மேல மறுபடியும் 0 தானே. அந்த 0 எப்படி குறிப்பிடப்பட்டது? 9ங்கிற ஒரு எண்ணால குறிப்பிடப்பட்டது. சோ அப்படிதான் அந்த 786ங்கிறது. அது 786 அல்ல, 780 அல்லது 789 அதனுடைய சரியான எண். அதே போல்தான் இந்த சுழியமும். அது 666 அல்ல, 999 ஆர் 000. ஏன்னா சுழியம் 3 சுழி. அது எங்க இருக்கும்? தலையில இருக்கும். அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 6 6 6ன்னு போட்டு காமிச்சிருப்பாங்க படங்கள்ல எல்லாம். நம்ம அதையவே மைண்ட்ல வச்சிருப்போம். 666ங்கிறது சாத்தானுடைய எண் அப்படி. அதல்ல, 3 சுழியம் என்பது சாத்தானுடைய எண். அப்படி இப்ப நம்ம அந்த நவம்ங்கிற வார்த்தைக்கு வரலாம். நவம் என்றால் 9. நவம் என்றால் 9 அல்லது சுழியம். 9வும் சுழியமும் ஒன்றுதானே. 9வும் சுழியமும் ஒன்றுதான். சரிங்களா? ஆங்கிலத்துல ஒரு வார்த்தைய 2 விதமா படிப்பாங்க. இந்த ஆரஞ்சு அப்படின்னு எழுதுனா ORANGE. இத ஆரஞ்சுன்னு படிக்கலாம், ஓரஞ்சுன்னு படிக்கலாம். ஆனா உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்ன? அது ஆரஞ்சு தான் இல்லையா? ஆரஞ்சு தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். உகரத்தை போட்டு என்ன பண்றோம்? அகர உச்சரிப்புல படிக்கிறோம். இது இந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, பல வார்த்தைகளை எடுத்துக்கலாம். பல வார்த்தைகளை ஆரஞ்சுங்கிற அந்த உகரம் வார்த்தை அகரமா உச்சரிக்கப்படும் பல இடங்கள்ல ஆங்கிலத்துல. அப்படி உச்சரிக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த அவம் அப்படிங்கிற வார்த்தை. ஆங்கிலத்துல இந்த அவம், அதாவது நவம் அப்படிங்கிற வார்த்தைய அவங்க எப்படி படிக்கிறாங்க? ஓவல்னு படிக்கிறாங்க. ஓவம், ஓவம்னு படிக்கிறாங்க. ஓவம்னா முட்டை. ஓவம்னா முட்டை. ஓவல்னா ஓவல் ஷேப்னா முட்டை. முட்டை ஷேப்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஓவல் ஷேப்பும் ஓவம் ஷேப்பும் தான் நாளடைவுல ஓமா மாறிடுச்சு. அது ஆக்சுவலா ஓவம்னு படிக்க கூடாது, ஓவல்னு படிக்க கூடாது. அது அவும் தான். அது அவம், அது அவு தான் படிக்கணும். அதாவது ஆரஞ்சு எப்படி அகரத்தினுடைய உச்சரிப்புல படிக்கிறோம், அதே போல் இந்த ஓவம்ங்கிற அந்த ஓவல்ங்கிற வார்த்தைய அகரத்தினுடைய உச்சரிப்புல தான் படிக்கணும். சோ இந்த அகர உகரம் சேர்க்கும் போது அது முட்டையினுடைய வடிவம். அப்ப இது ஓவல் ஷேப். இந்த ஓவலும் நவமும் ஒன்றே. நவம்னா என்ன? சுழியம்னு சொல்லியிருக்கேன்னா, 9ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நவமும் இந்த ஓவலும்
முட்டையினுடைய வடிவத்தை குறிப்பிடுவது. அடுத்தது இந்த பிர அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஸ்பெர்ம்ங்கிற வார்த்தை, இந்த பிரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானதுதான் பிர அப்படிங்கிற வார்த்தை. பிரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பிரம் அப்படிங்கிற வார்த்தையில உருவாகக்கூடியதுதான் ஸ்பெர்ம் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? இந்த ஸ்பெர்மும் அதே போல் இந்த கருமுட்டையும், ஸ்பெர்மும் கருமுட்டையும் இணையக்கூடிய ஒரு ரகசியம் தான் பிரணவ ரகசியம். இந்த ஸ்பெர்ம் பிரம்மமும் இந்த நவமும் இந்த அவுமும், இந்த இரண்டும் இணையக்கூடிய ரகசியம் தான் பிரணவ ரகசியம். இப்பொழுது சொல்லுங்க, இந்த பிரணவ ரகசியம் யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும், ஒரு உயிர் எப்படி உருவாகுது, எப்படி வளருதுங்கிறது யாருக்காவது தெரியுமானா தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ டெஸ்ட் டியூப் பேபி முதல் கொண்டு வந்தாச்சு. ஆனால் அங்கு கூட உயிர் உருவாகக்கூடிய ரகசியம் யாருக்கும் தெரிகிறது. ஸ்பெர்மையும் கருமுட்டையும் இணைச்சா எல்லா ஸ்பெர்மும் எல்லா கருமுட்டையும் உயிர் உருவாகுமானா உயிர் உருவாகாது. அப்போ இது இரண்டும் இணையக்கூடிய ரகசியம். இதனாலதான் சொல்லுவாங்க ஆதி பிரணவம் எல்லாவற்றிற்கும் ஆதி அப்படிங்குவாங்க. சரிதான், பிரணவம் எல்லாவற்றிற்கும் ஆதி. அதுல இருந்துதான் என்ன ஆயிடுச்சு, அனைத்தும் பிறந்ததுக்குவாங்க. இப்ப சொல்லுங்க, அதே கருமுட்டை அதே ஸ்பெர்ம்ல இருந்துதான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே பிறந்தது. சொல்லலாம், ஐயா இல்லைங்க, ஒரு தாவரத்தை எடுத்து வச்சா வளருது, ஒரு இலை எடுத்து வச்சா வளருது. அதிலும் அது இருக்கும். ஓவல் வடிவத்துல அது இருக்கும், ஸ்பெர்ம் வடிவத்துல இருக்கும். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். சோ இந்த ரகசியம் தான் பிரணவ ரகசியம். பிரம்மமும், அதாவது ஸ்பெர்மும் பிரம்மமும், இந்த பக்கம் முட்டையும் நவமும் ஓவலும், அதாவது அவமும், அப்படி சேரக்கூடிய ஒன்றுதான் பிரணவ ரகசியம். இது யாருக்குமே தெரியாது. உருவாகக்கூடிய ஒன்று நமக்கு தெரியாது. இப்ப என்னால் ஒன்று உருவாக்கப்படுதுன்னா அந்த உருவாக்கக்கூடிய ஒன்று, பின்னால் உருவாகக்கூடிய ஒன்று எனக்கு தெரியாது. முன்னால் உருவான ஒன்றும் எனக்கு தெரியாது. பின்னால் உருவாகக்கூடிய ஒன்று எனக்கு தெரியாது. எனக்கு முன்னால் உருவான ஒன்றும் எனக்கு தெரியாது. அதுதான் ரகசியம். அதுதான் பிரணவ ரகசியம்.